வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துருச்சு. இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அதிகமான வேகன்சி. ஓகேங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். வர இருக்கக்கூடிய 24/7/2025. ஸோ இந்த டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து யூனிட் 1 மொத்தமாக 110 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வச்சிருந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வச்சுருப்போம், மொத்தம் 10 யூனிட் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு 2 டெஸ்ட்டு, டோட்டலாக 20 டெஸ்ட் வச்சுருப்போம். ரிவிஷன் டெஸ்ட் 3, மாடல் எக்ஸாம் 2, டோட்டலாக 25 டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான பிளான். ஓகேங்களா? 6 மாதத்துக்கான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆனால் நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கிடையாது, ஒரு 3 மந்த்து தான் இருக்குது. 3 மாதம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த 3 மாதம் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே டெஸ்ட்டை பாதியாக குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ பாதியாக குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5 வருங்க. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் அப் பண்ணால் ஒரு 13 டெஸ்ட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 15 டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா 22/9/2025 இந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாடல் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. சரிங்களா? சார் எக்ஸாம் டேட் தான் கொஞ்சம் தள்ளி போகுது, என்ன பண்ணலாம்? ஸோ 28/9/2025 இந்த எக்ஸாம் டேட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் இந்த டேட் தான் எக்ஸாம் டேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த பிளான் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் டேட் ஆனது தள்ளி போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 டேஸ் குறுக்க ஒரு மாடல் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நல்லா ரிவிஷனுக்கு வந்து நல்லா டைம் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் கேட்கணும் அத்தனை நாள் டைம் கொடுத்துட்டு திரும்ப ஒரு மாடல் எக்ஸாம் வைப்போம். திரும்ப ஒரு மாடல் எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாம் ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த பிளான் ஆனது உங்களுக்கு கன்னியூவாகி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 233 வேகன்சி. சரிங்களா? இருக்கிறதுலே டாப் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபிசிக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். ஓகே, ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ், ஓகே, இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த ஃபிசிக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 டெஸ்ட் இருக்க போது. முதல் சொன்ன மாதிரியே யூனிட் டெஸ்ட் வந்து 10, ரிவிஷன் டெஸ்ட் வந்து 2, மாடல் எக்ஸாம் வந்து 3. ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் தான். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொஸ்டின் எழுதி உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட்டு போட்டு நாங்கள் அனுப்பக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணி நாங்கள் அனுப்பக்கூடிய ஆன்சர் வச்சு செக் பண்ணிவிட்டு 110க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கு, 90 மார்க்கு, 90+ மார்க் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், சீக்கிரம் படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, வீக்லி ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ வீக்லி ஒரு யூனிட்டை உங்களால் ரிவிஷன் பண்ண முடியணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சுச்சுவேஷன். ஓகே, ரியல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டைம் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், வீக்லி ஒரு 50% ஆஃப் யூனிட் மட்டும் போடலாம், ஒரு யூனிட்ல பாதி மட்டும் படிக்கலாம். ஆனால் அப்படி நமக்கு டைம் இல்லை. எப்படி இருக்குது, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 80 நாளுங்க. நல்லா பாருங்கள், 80 நாள். ஒரு டெஸ்ட்டுக்கு 7 நாள் அப்படின்னா 10 டெஸ்ட்டுக்கு என்னாச்சு, 70 நாள் ஆச்சு. இதிலே 10 யூனிட் தான் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டைம் நெருக்கி தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே போகும்போது என்ன பண்ணலாம், டைம் நம்ம எக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இது நம்ம எக்ஸாம் டேட் தள்ளி போதில்லை. ஸோ நாங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்டும் டேட் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் நம்பர் வந்து இதே நம்பர் தான். இதே நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேமு, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு கீழே பிஜிடிஆர் ஃபிசிக்ஸ்னு போட்டுருங்க. எங்கள் சைட்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ஆனது எப்படி யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டில் பார்த்துட்டு டவுட் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். எங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவோம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து ரெடியாக இருக்குது. சைக்காலஜிக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் 3 ரெடியாக இருக்குது.
வேணுங்கிறவங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து எக்ஸாம் படிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.